ஏதோ ஒன்று அல்ல, எல்லாவற்றையும் cleanse every day. ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே நீங்கள் சுத்தமாக்கப்படுகிறீர்கள். அதற்காக சந்தோஷப்படுங்கள். என்னுடைய செய்திதான் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும்? I have an adoption. இரண்டாவது, I have an access. மூன்றாவது, I have a renewal. நான்காவதாக, I am cleansed every day by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் நான் கழுவப்படுகிறேன். இரத்தத்தில் மூழ்கி இருக்கிறேன். அவருடைய இரத்தம் வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் மன்னித்து. அது மட்டுமல்ல, எபேசியர் 4:32 சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார், நாமும் அடுத்தவர்களை மன்னிப்போம். 4:32 நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, you are cleansed every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்தமாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் சுத்தமாகிறீர்கள், அடுத்தவர்களை சுத்தப்படுத்துகிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களா? நான் சுத்தமாகிறேன், என்னால் அநேகர் சுத்தமாகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஆண்டவர் சொன்னார், என் வசனம் அவர்களை பரிசுத்தமாக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய அடுத்த குறிப்பு என்னவென்றால், you are cleansed by Jesus. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரால் சுத்தமாக்கப்படுகிறீர்கள். மாத்திரமல்ல, உங்களால் அநேகர் சுத்தமாக்கப்படுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில நீங்கள் இருக்க உங்களுக்காக நான் செபிக்கிறேன். எப்படி தெரியுமா? என்னை மன்னித்தார், என் மூலமாக அநேகரை மன்னித்திருக்கிறார். என் செய்தி கேட்கிற உங்களிலே யாராயிலும் இன்னும் மனக்கசப்பு, விரோதம், பகைகள், கோபங்கள் இருக்கலாம், நியாயம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை மன்னித்தவரை, எனக்கு மன்னிப்பு கொடுத்தவருக்காக நான் அநேகரை மன்னிக்க செய்வேன். அந்த வார்த்தை, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அடுத்த வார்த்தை, நீங்களும் ஒருவருக்கொருவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னும் அநேக குடும்பங்களில மூர்க்கம், வைராக்கியம், சகோதரருக்குள்ளே, சகோதரிகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, அன்பானவர்களே, தகப்பன் மகனுக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே இன்னும் அநேக அந்த வைராக்கியங்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் சந்தோஷம் நிறைவாயிருக்காது. நீ சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் forgive others. அடுத்தவர்களையும் மன்னிக்கிற அந்த சுபாவம். அதற்கு உங்கள் பகுதியில் 1000 நியாயங்கள் இருக்கலாம், ஆனாலும் அந்த நியாயங்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. என் வார்த்தை கவனமாய் கேளுங்கள். 1000 காரணங்கள் இருக்கலாம், நியாயங்கள் இருக்கலாம், ஆனால்